எங்க அந்த தாத்தாவோட பையன் இறந்துட்டு இருப்பான். அவங்க பையனோட ஞாபகார்த்தமா ஒரு பொம்மையை மேக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொம்மையை வந்து மேக் பண்ணிட்டு அதுக்கு பினாக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேருமே வச்சுட்டு இவர் இதை மேக் பண்ணி முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து ப்ரே பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இவர் தூங்குனதுக்கு அப்புறம் வானத்துல இருந்து ஏதோ ஒரு ஸ்டார் மாதிரி வருது உள்ள அவர் வீட்டுக்குள்ள. அந்த பவர்ல இருந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி வராங்க. அந்த ஏஞ்சல் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பினாக்கியோக்கு உயிர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உயிர் கொடுத்ததும் இல்லாம அங்க இருந்து பக்கத்துல இருந்த வெட்டுக்கிளிக்குமே உயிர் கொடுத்துட்டு பினாக்கிக்கு துணையாயிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம பினாக்கியோ கிட்ட இவர் தான் உங்க அப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அங்க இருந்து வந்து அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புறதுக்கு அப்புறம் இவங்க படுத்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா அந்த பெரியவர், அவருமே வந்துட்டு என்னவோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துப்பாரு. பாட்டு சத்தம் மாதிரி இருக்கும். உடனே வந்துட்டு எழுந்து வந்து பார்க்கும்போது பினாக்கியோ வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பான். உடனே வந்துட்டு இவர் பயந்து அலறடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே பினாக்கியோ தான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பான். இந்த மாதிரி எல்லாம் நடந்தது, நான் இனிமே உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அர்த்தமே இல்லாத இவர் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இந்த பினாக்கியோ அவர் கூட இருக்க ஆரம்பிச்சிடறான்.